எனிமிக்கு நீங்க பண்ற டேமேஜ் அப்படியே டபுளா போச்சுன்னா எப்படி இருக்கும்? அதாவது நம்ம எனிமி அடிக்கிற அந்த டைம்ல 20-25 போற டேமேஜ் அப்படியே டபுளா 40-45 போகும். இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு கேரக்டர் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்க. டேமேஜ் டபுளா போகும். அடி வாங்கினதே எனிமிக்கு தெரியாது. எனிமியோட ஷீல்ட் பாயிண்ட டைரக்டா பிரேக் பண்ணிரும். என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்பர் 1 ரைடன் கேரக்டர். 2 தடவை ஸ்பைடர் யூஸ் பண்ணிக்கலாம். எனிமி மேல பட்டுச்சுன்னா எனிமிக்கு 40 HP போயிரும். எனிமியோட மூவ்மெண்ட் ஸ்பீடு ஆல்மோஸ்ட் 0 ஆயிரும். எனிமி கன்னோட ரேட் ஆஃப் ஃபயர் கம்மியாயிரும். நம்பர் 2 மாரோ கேரக்டர். மாரோ ஸ்கில் யூஸ் பண்ணி லாங் ரேஞ்சில இருக்க எனிமி அடிக்கும் போது எனிமிக்கு டேமேஜ் டபுளா போகும். 50% உங்களோட டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் இன்கிரீஸ் பண்ணிரும். மூணாவது முக்கியமான ஒரு கேரக்டர். இதுக்கு 3 ஸ்கில் இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் 3 மணி EP அன்லிமிட்டடா ஏறும். EP ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்கில் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் பிரேக்கர் மோடு. இப்போ எனிமி அடிச்சீங்கன்னா எனிமியோட டாப் லெவல் வெஸ்ட் கூட 3 புல்லட்ல கிழிச்சிரும். அது மட்டும் இல்ல ஆப்போசிட்ல எனிமி ஷீல்ட் பாயிண்ட் கேரக்டர் யூஸ் பண்ணா ஷீல்ட் பாயிண்ட் ஈஸியா பிரேக் பண்ணிரும். இவ்வளவு ஸ்கில் இருக்கு. அந்த கேரக்டர் நம்ம கைரோஸ் கேரக்டர். லாஸ்ட் இந்த உல்ஃப்ரா கேரக்டர். மேட்சுக்குள்ள ஸ்பெக்டேட்டர் அதிகமாக எனிமிக்கு நீங்க கொடுக்கிற ஹெட்ஷாட் டேமேஜ் அதிகமாகும். இந்த இடத்துல உல்ஃப்ராக்கு பதிலா ஹயாட்டோ கேரக்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனிமி உங்களுக்கு எவ்வளவு டேமேஜ் கொடுக்கறானோ நீங்க எனிமிக்கு இருக்கிற அந்த டேமேஜ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டபுளா.